We have a signature board. Nice. So, yeah, Benusha. Okay. நான் அப்பதே மாதிரி உட்காந்து கீழே போட்டுருவேன். நான் மெஸ்ஸி கேர்ள். நானும் தான் இப்படி பிரியாணி கொடுத்துட்டு சாப்பிட முடியாம உட்காந்துருக்கவே சண்டை போட்டா ஐ கேனாட் கன்வின்ஸ் தட் பர்சன். ஸோ அந்த ஆர்ட் ஆஃப் கம்யூனிகேஷன், அந்த கன்வின்சிங் கம்யூனிகேஷன் வந்து ஐ நீட் டு ரியலி. எனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். when I do mistake no அது எப்படி சரி. Thank you. Thank you. Nice. Nice smelling biryani. நான் அப்பதே மாதிரி உட்காந்து கீழே போட்டுருவேன். நான் மெஸ்ஸி கேர்ள். நானும் தான் இப்படி பிரியாணி கொடுத்துட்டு சாப்பிட முடியாம உட்காந்துருக்கவே. So good. இங்கிலீஷ் வேர்டு நீங்க சொல்றதுக்கே கஷ்டப்பட்ட இங்கிலீஷ் வேர்டு என்ன? ஓகே, ஸோ தெர் ஆர் ஸோ மெனி வேர்ட்ஸ். இப்போது வந்து இங்கிலீஷ் வார்த்தைகள் பெருசாக இருக்கிறத தாண்டி அதோட ப்ரொனன்சியேஷன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஒரு வார்த்தை எனக்கு என்ன ஃபீல் ஆகுன்னா அந்த ஷெட்யூல்னு சொல்லுவாங்க, ஸ்கெட்யூல்னு சொல்லுவாங்க. ஓகே, பட் ஷெட்யூல் சொல்லும்போது இட்ஸ் ஆக்சுவலி ஷெட்யூல். ஓகே, இட்ஸ் ஷெட்யூல் அண்ட் ஸ்கெட்யூல். அப்போ அந்த சவுண்ட் எனக்கு வந்து வந்ததே கிடையாது. அண்ட் நான் சொல்லும்போது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக ஃபீல் ஆகும். நான் இப்போ உங்களோட ஸ்கெட்யூல் என்னன்னு கேட்டால் மேபி அவங்களுக்கு அது புரியாமல் கூட இருக்கலாம் ஒரு பாயிண்டில். அதனால நார்மலாக அது தப்புன்னு தெரிஞ்சும் நான் வந்து ஷெட்யூல் சவுண்ட் வச்சு சொல்லிடுவேன். பட் அது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக ரொம்ப அழுத்தி உச்சரிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அதனால நான் அது வந்து ஐ டோன்ட் டூ இட். ஷெட்யூல் இஸ் தி டிஃபிகல்ட் வேர்ட். உங்களுக்கு பிடிச்ச idioms ஆர் ஃப்ரேஸ் என்ன? பிடிச்ச idioms and phrase வந்து எனக்கு முதல்ல idioms பிடிக்காது ஸ்கூல் படிக்கும்போது. No, I know it's very difficult to keep in mind. Call off with the எனக்கு எல்லாம் ஒண்ணுதான், எல்லாமே very difficult to keep in mind. But நம்ம நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் மாதிரி சவுண்ட் பண்ணோம்னா we should know a lots of phrases and idioms. Okay. ஸோ நம்ம வந்து ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற, எனக்கு பிடிச்சதுங்கிறத தாண்டி I would say ரொம்ப காமனாக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து இன்னும் நம்ம நார்மலாக ஸ்விட்சை ஆன் பண்ணு அப்படின்னு சொல்கிறது இட்ஸ் அ ஃப்ரேஸ் ஒன்லி. ஸ்விட்ச் ஆன், ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு. ஸோ திரும்ப அப்படின்னு சொல்லும்போது நம்ம டேர்ன் அப்படின்னு சொல்கிறத விட டேர்ன் ஓவர், டேர்ன் அரவுண்ட் அப்படின்னு. ஓகே, ஸோ தீஸ் ஆர் சம் காமன் ஃப்ரேசஸ் தட் வி யூஸ். அண்ட் எடு அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் பிக் அப், புட் டவுன். ஓகே, அது எல்லாமே வந்து ஃப்ரேசஸ் தான். ஸோ ரொம்ப பிடிச்ச ஃப்ரேஸ்னா பிரேக்அப்னு கூட சொல்லலாம். பிரேக்அப் நான் என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஃப்ரேஸ் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ட்ரை பண்ணாலே இது எக்ஸாம்பிளாக சொல்லுவேன். பிரேக்அப் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இந்த ஸ்கூல் டைம்லலாம் we write rough draft. யா, அப்புறம் ஃபேர் டிராஃப்ட், அப்புறம் போயிட்டு ரஃப் டிராஃப்ட் கட் பண்ணு. ஏன் பண்றோம்? அது எங்க யூஸ் ஆகுது? யா, டு பி ஆனஸ்ட் question one of my friend asked me. நான் சொன்னேன் I'm a math teacher. I couldn't answer. Like by God's grace I started this podcast. அப்போ நீங்க கெஸ்டா வரீங்கன்னு சொல்லிட்டு I went and said to that person I'll clear your doubt in my video. Do watch my video. ஓகே, டு பி ஆனஸ்ட் ஸ்கூலில் படித்த எல்லாமே இப்போ ஏன் பண்ணணும்னு கேட்குற மாதிரி ஒரு கொஸ்டின் தானே இருக்குது. அப்போ நீங்கள் டிராஃப்ட்டை மட்டும் கேட்குறதுல என்ன ஒரு ஸ்கூலில் இதில் ஏன் படித்தோன்னே கேட்கலாம். நீங்கள் இதெல்லாம் ஏன் படித்தோம், நமக்கு இப்போ யூஸே ஆகிறது இல்லை. அதே மாதிரி நம்ம ப்ரெஸி ரைட்டிங்கும் சரி. பட் நோட் மேக்கிங் இஸ் அ ஆர்ட். நோட் மேக்கிங் வந்து நமக்கு தேவை, மீட்டிங் எழுதுறதுக்கு நம்ம கண்டிப்பாக தேவை. ஓகே, ஆனால் ப்ரெஸி ரைட்டிங் ஏன் பண்ண வச்சாங்கன்னு எனக்குமே இன்னும் வரைக்கும் ஒரு ஐடியாவும் கிடையாது. ஏன்னா எந்த இப்போது ஐடியில் கார்பரேட்லேயும் போனாலுமே இமெயில்ஸ் தான் டிராஃப்ட் பண்ணுறாங்களே தவிர இது நம்ம பண்ணுறதே கிடையாது. அண்ட் டு பி ஆனஸ்ட் இப்போ ஸ்கூல்ஸில் அது இருக்கான்னு எனக்கு தெரியல. அது அவுடேட்டடான சிலபஸாக நான் மாறிடுச்சு. அண்ட் நான் என்கிட்ட கேட்டால் அதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும். Okay, it is not needed anymore. Not making any meaning. There's no sense in having that as a part of the syllabus. No, letter writing okay, email writing okay. When you are going for engineering college, anga communicative English will come. Communicative English will come. Yeah. So adu padikrappo we will learn all these skills.
இந்த ரஃப் டிராஃப்ட் பேராகிராஃப் எதுக்கு அது கஷ்டப்பட்டு ஆனா எழுதி நம்ம வந்து ஒரு ஒரு டெக்ஸ்ட் நம்ம ஷார்ட் பண்ணி now we have chat gpt ஓகே அது கிட்ட இவ்வளவு இந்த வேர்ட்ஸ்ல நீங்க வந்து I want a content in 50 wordsனா 50 wordsல கொடுத்துரும். ஆனா நம்ம மேனுவலா எழுதும்போது அப்படிதானே பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட் ஸ்டோரி எழுதி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. நான் அந்த ஷார்ட் ஸ்டோரியை ஃபர்ஸ்ட் வந்து எழுதுறேன். பட் தென் ஐ டிசைட் இட்ஸ் டூ லாங், எனக்கு இது ஷார்ட்டா வேணும் அப்படின்னா நான் என்னென்ன வேர்ட்ஸ்லாம் நெக்லெக்ட் பண்ணலாம், என்ன சென்டென்ஸ்லாம் நெக்லெக்ட் பண்ணலாங்கிறத அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஐ டூ அ ஃபேட் டிராஃப்ட். ஸோ அந்த பாயிண்ட்ல நமக்கு தேவைப்படுமே தவிர தனியா அது தேவைப்படும். மேபி வி ஹேட் டெலிகிராம்ஸ் அப்போலாம், அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் மணி இருந்துச்சு. ஒருவேளை அப்போ அதனால கூட இவங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணியிருந்திருக்கலாமோ என்னமோ, ஐ எம் நாட் ஷூர். பட் now clarity கிடைச்சிருக்கு. Now we don't need any of that, to be honest. Okay, what's the one skill you wish to had? I wish I had one skill. It's the art of convincing. As I told you, or sanda pota I cannot convince that person. So அந்த art of communication, அந்த convincing communication வந்து I need to really learn. எனக்கு இல்லன்னு நினைக்கிறேன். when I do mistake அதை எப்படி சரி பண்ணணும்னு கேட்டா I need to learn that art of convincing people, because that is really needed now. If you can know to convince people, you can be successful in anything, in your business, in your personal life. I'm wishing to like get that skill soon. You want to have a dinner, okay, with some historical figure. அப்ப யார் கூட அந்த டின்னர் இருக்கும்? Okay, so I haven't really thought about this. அதனால ஒரு பர்டிகுலர் பர்சன் அப்படின்னு இல்லை. ஆனால் நான் வந்து டான் ப்ரௌனோட புக்ஸ் நிறைய ரீட் பண்ணும்பொழுது அந்த ஆர்டிஸ்ட்ஸ்லாம் வந்து பயங்கரமாக என்னமோலாம் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து மைக்கேல் ஆஞ்சலோ ஒரு ஆர்டிஸ்ட்டாக நமக்கு தெரியும். ஆனால் அவங்க அந்த ஆர்ட்டில் வந்து there's science, there's math, everything. ஸோ அப்படி வந்து நீங்கள் அந்த டைமில் எப்படி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னு கேட்கணும்னு எனக்கு ஒரு ஆசை தான். What's the one app you cannot like live without? உங்க ஃபோன்ல அந்த ஆப் இல்லைன்னா என்னால இருக்கவே முடியாது. Right now it's Instagram only. Instagram. Everybody for but நான் வந்து ரொம்ப Instagram user கிடையாது. I don't mindlessly scrolling and கிடையாது. But since my profession is based on it, I try to be socially active. But it's very tasking. எனக்கு அது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான். டெய்லி ஏதாவது ஒரு ஸ்டோரி போடுறது, டெய்லி கண்டிப்பாக ஒன்று பண்ணணும், எல்லாரும் ஃபன்னாக பண்ணுற ஒரு விஷயத்த நம்ம வேலையாக பண்ணணும்னு நினைக்கும் போது it is difficult. But that is one app that I cannot be without. Okay guys, do follow Ben's Lead English. Okay, she's putting more effort. ஒரு ஹேபிட் நான் மாத்திக்கணும்னா அந்த ஹேபிட் என்னவா இருக்கும் உங்ககிட்ட? Okay, I'm very strong. I can I'm also emotionally very balanced. If I can come out of people very easily, but I cry. I cry immediately, just like that. Same. Yeah. Just I like didn't that, know why I it's cry. happening. ஆனா it has improved. நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் சும்மா டீச்சர் எழுப்பி விட்டாலே அழுதுருவேன் அந்த மாதிரி. பட் நவ் ஒரு ரொம்ப ஒரு 10 minutes கழிச்சு தான் கண்ணீர் வருது. ஈவன் தான் ஐம் வெரி இமோஷனலி ஸ்ட்ராங். அந்த சுச்சுவேஷன் நான் உடனே கொஞ்ச நேரத்தில் மறந்துடுவேன். ஐ வில் பி ஏபிள் டு திங்க், டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் எது தப்பு, எது நம்ம சொன்னது சரியா தப்பான்னு. ஆனால் ஐ கிரை. ஸோ க்ரை பண்ணுறதுனால என்னால் என்னோட இமோஷன்ஸை ப்ராப்பராக டெலிவர் பண்ண முடியாமல் போயிடும் அந்த பாயிண்ட்ல. ஸோ தட் இஸ் ஒன் திங். கோவம் வரதுக்கு முன்னாடி அழுகை வந்துருது அந்த மாதிரி தான். எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த அழுகையை மட்டும் எப்போ ஐட்டல் எதுக்கு இப்போ அழுதுட்டு இருக்க, எதுக்கு இப்போ அழுற, உள்ள போறியா இல்லையா நீ டாக் டு மை டியர்ஸ் பட் நாட் ஒர்க்கிங். அது கேர்ள் திங்கா என்னன்னு தெரியல. இட்ஸ் ஹேப்பனிங். Anusha, like what's your favorite thing you do when you are having a day off? Okay. So I basically I like to cook a lot. ஸோ நான் வந்து டெய்லி குக்கிங்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு நினைக்க மாட்டேன். ஐ கேனாட் ஸ்டாப் மை செல்ஃப் ஃப்ரம் குக்கிங். இப்போ வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட்டு பெருசாக டின்னர்லாம் பண்ண மாட்டேன். பட் லன்ச் வந்து பண்ணும்பொழுது இட்ஸ் அ ஃபீஸ்ட். ஓகே, லைக் ஐ ட்ரை டு மேக் டிஃப்ரெண்ட் cuisines. ஒரு பெங்காலி டிஷ்ஷு, ஒரு நார்த் இந்தியன் டிஷ்ஷு, ஒரு தமிழ் டிஷ்ஷு. இன்வைட் மீ ஃபார் தி லஞ்ச். ஓகே, வெஜ்ஜாக இருந்தாலுமே இப்போ நான் சாம்பார் பண்றேன்னா அது திருப்பி பண்றதுக்கு ஒரு 2 weeks ஆகும். ஸோ மை டிஷ்ஷஸ் ஆர் நாட் ரிப்பீட்டட் அட் ஆல். ஸோ நிறைய இன்ஸ்டாகிராம்ல நிறைய குக்கிங்கும் பார்ப்பேன். So I really love to cook and I love to read. Okay, I am an addict actually. I started reading. 1 minute. Okay, என் எறும்போடு. Okay. கடி வாங்கியிருப்பேன். Okay. So I started reading at the age of 12. So நிறைய புக் ரீட் பண்ணுவேன். And இப்போ வந்து spending time with Ashwin has been my go-to thing. Like just sitting with him and talking about something. Or we go out, both of us are foodies and he is also very interested in cooking. So
ஸோ நானும் ஒரு ஸ்டவ்னா அவனும் ஒரு ஸ்டவ் எடுத்துட்டு 2 பேரும் இடிச்சுட்டு எஸ் யார் டிஷ் நல்லா இருக்கு அப்படின்னு. இல்ல வெளிய வந்து ஒரு தாட் இருக்குல்ல, இண்டிபெண்டன்ட்டா இருக்கிற கேர்ள் வந்துட்டு she cannot like run a family successfully அப்படின்னு. ஆனா you are very independent. ஆனா good cook as well. நல்ல குக் பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது இல்ல இவங்கலாம் இந்த வேலை எல்லாம் பண்ண மாட்டாங்க, வீட்டு வேலை எல்லாம் செய்ய மாட்டாங்க இண்டிபெண்டன்ட்டா இருந்தான்னு ஒரு தாட் வெளிய இருக்குல்ல. So break that நினைக்கிறேன். நான் I did not know I'll be this person. நான் கல்யாணத்துக்கு ரெடியே இல்லாத ஒரு பர்சன். ஓகே. அண்ட் கல்யாணத்துக்கு அப்புறம் இவ்வளோ இன்ட்ரெஸ்டா நான் வந்து குக்கிங்ல இறங்கி செய்வேனுங்கிறத இந்த வெர்ஷன் ஆஃப் மீயை பார்க்கும்பொழுது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நோ அண்ட் நைஸ் ஆக்சுவலி நைஸ். நான் வந்து என்னால் என்ன தடுக்க முடியாது. யூ கேனாட் ஸ்டாப் மீ ஃப்ரம் குக்கிங். லைக் ஈவன் அஸ்வினே சொன்னால் சிம்பிளாக ஒரு இது மட்டும் போதும் அப்படின்னு சொன்னாலுமே ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன துவையல் மட்டும் அரைச்சிருவோமா, இன்னொரு 3 டிஷ் மாதிரி இருக்குமே எப்படி தொட்டு தொட்டு சாப்பிட்றதுக்கு. அப்படிங்கிறதுனாலதான் அந்த குக்கிங் ஈவன் வி ஹாவ் கெஸ்ட் வீட்டுக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேதர் பண்ணும்பொழுது 10 பேராக இருந்தாலும் நான் எல்லாருக்கும் சமைச்சிடுவேன் வீட்டிலே. வெளியே வாங்குறது வந்து பெருசாக ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், எல்லாருக்கும் வீட்டிலே வந்து சமைச்சு வைக்கணுங்க. ஸோ பீப்புள் டு ஆஸ்க் மீ எப்படி கிளாஸும் எடுத்துகிட்டு எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கன்னு. எனக்கு தெரியல எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க, இன்ட்ரெஸ்ட் தான் எனக்கு. பட் ஸ்டில் there are days when there's no mood. குக் பண்ண சுத்தமாக மூட் இல்லாத நேரம் we go out and eat. But support, I have lots of support from Ashwin. He also comes and helps me whenever I cook. There's help from him. So the woman I am today is made because of the man he is. Nice. Okay, நிறைய அக்காலாம் இருக்காங்களே, யோகா அக்கா, ஜிம் அக்கா, so many akkas are there. One day if Benusha becomes English akka, is it okay to say akka of all the girls? Yeah, it's okay. இல்ல அக்கா நம்ம ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல வச்சிருக்கோம். ஓகே, ஆனா இங்க சோஷியல் மீடியால பண்ற அந்த அக்கா வந்து do you think is it right? Okay, see நான் சொன்ன மாதிரி தான், ஒரு பொண்ணு ஒரு கண்டென்ட் பண்றாலே it is more shareable. Okay, so I think that நீங்க என்ன வேணாலும் டேக் பண்ணிக்கோங்க, but it should not be for me, it should be for the thing that I do. ஸோ இப்போ வந்து உண்மைக்குமே இவங்க இங்கிலீஷ் நல்லா சொல்லி கொடுக்குறாங்கடா, இவங்களோட வீடியோ பாருங்க அப்படின்னு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா இட்ஸ் ஃபைன். இந்த பொண்ணு நல்லா இருக்காடா இது பாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஷேர் பண்ணும்போது இட்ஸ் நாட் த ரைட் திங். ஸோ நீங்கள் என்ன மாதிரி, பட் அகேன் இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா ஒரு 10 நல்ல கமெண்ட் வருதுன்னா கண்டிப்பாக ஒரு கெட்ட கமெண்ட் இருக்க தான் செய்யும். ஒரு 100 பேர் உண்மையாக நம்ம ஹார்ட் ஃபெல்ட்டாக அக்கான்னு கூப்பிட்றவங்க இருக்காங்கன்னா ஒரு 10 பேர் வந்து கேவலமாக அக்கான்னு கூப்பிட்றவங்க இருக்க தான் செய்வாங்க. நம்ம வந்து அதை தடுக்க முடியாது. ரீசெண்டாக பயமாக இருக்குது, யாராவது அக்கான்னு வந்து பேசினா நேம் சொல்லி கூப்பிடுங்க. Even people are my friends, like Ashwin's friends-ஓட வைஃப் இருப்பாங்களே, அதே இப்போ நிறைய அக்கா ஃபேமஸ் ஆகிறாங்களே, நீங்கள் எப்போ ஃபேமஸ் ஆக போகிறீங்க? Yeah, so like they have, நீங்கள் கேட்குற கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க நிறைய பேர். பட் I don't know, like I want to be that person நான் சொல்லலை. Of course we want to be famous, but I want to be famous in a good way, not in that way. Yeah, okay, I want to register that. Yeah. Okay, if you get one superpower, okay, and the superpower வந்து உங்க பிசினஸ்க்கு வச்சு எப்படி ஹெல்ப் பண்ணிப்பீங்க? Okay, so one superpower is lead generation. Lead generation. Oh. Yes. So my superpower should be like I should be able to convert how many ever leads that I want to for my business. Okay, so that's going to be very helpful for me, right? It's too like strategic. Yes. Okay, one secret song you have in your playlist, ஆனா வந்து வெளியே தெரிஞ்சா நம்ம லுக்குக்கும் அந்த சாங்குக்கும் சம்பந்தம் இல்லை, அந்த மாதிரி எனி சாங்? Okay, so I am a person who I'm not much into cinema. எனக்கு வந்து சினிமா நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜீரோ நாலேஜ், எதுவுமே எனக்கு தெரியாது சினிமா பற்றி. சாங்ஸுமே நான் கேட்டிருக்கேன். இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய லவ் சாங்ஸும் கேட்க ஆரம்பிக்கிறேன், ரொம்ப மெலடி சாங்ஸு. மை பிளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா மிக்சடாக தான் இருக்கும், மலையாளம் இருக்கும், ஹிந்தி இருக்கும், தமிழ் இருக்கும், ரேப் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஒன் சாங் தட் ஐ ரியலி லைக் இஸ் இந்த மணப்பெண்ணின் சத்தியம் அப்படின்னு, இந்த ஐ திங்க் இட்ஸ் கோச்சடையான். யா, அதுல வந்து ஒரு ஃபீமேல் வெர்ஷன் உண்டு. So that is something which too heartful. அதுல வந்து மழை காலத்துலயும் வந்து என் மார்போடு உன்னை அணைச்சு வச்சு சம்திங், எனக்கு லிரிக்ஸ் கூட அவ்வளோ பெருசா தெரியல, பட் ஐ ரியலி லைக் தட் சாங். பட் ஐ ஃபீல் தட் ஈவன் இஃப்
anybody finds out that I have that song in my playlist, they're going to make fun of me. இல்ல இது லிஸ்ட்ல இல்லையே. அந்த சாங் கண் இமெயில் வச்சு உன்னை காப்பேன் அந்த மாதிரிலாம் சொல்லும்போது அந்த சாங் that song will be like very too caring. அப்படி ஒவ்வொரு லைனும் வந்து அதுல I put myself in that place. So அந்த சாங் கேட்கும் பொழுது அண்ட் வெரி ஹார்ட்லி ரொம்ப கஷ்டப்பட்டு நான் அந்த லிரிக்ஸை கத்துக்கணும்னு நினைச்சிருக்கேன். பட் நாட் பாசிபிள். வேற ஒர்க் அவுட்டே ஆகல. we work with laptops. திடீர்னு லேப்டாப்பே பேசுச்சுன்னா என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க? நோ, என் லேப்டாப் பேச வேண்டாம். I can literally see that it's crying. After 2 classes, it's completely, frozen. Fully frozen. Work ஆக மாட்டேங்குது. And I can see that there's a crack developing on my keypad. Because I travel a lot. நாங்க நிறைய travel பண்ணனால எங்கனாலும் லேப்டாப் எடுத்துட்டு போவோம். So it's like I feel that crack is like trying to tell me something. No, I am breaking here right now. You have to retire me soon. Okay, it's funny. Okay, if you want to give one movie title to your business, what title would you give? Okay, I have not thought about this, but Ben's Lead English. There's this movie from Lokesh called as Ben's that is releasing. Okay, so I need not give a title for my business. My business name is coming as a movie title. Brand promotion. But I should be very cautious. There might be some copyright issues that's going to come. Okay, morning எந்திரிச்ச உடனே டீயா காஃபியா? No, I don't drink anything. Good. என்ன எப்ப குடிப்பீங்க? What is the beverage you have? Evenings I drink tea. Coffee, I've never drunk coffee in my life. Okay. I don't even know how coffee tastes. டீ இல்லாம அந்த ஈவினிங் டைம் பாஸ் பண்ண முடியுமா? No, I drink tea. But I'm not addicted to it. I just I can not addicted to anything. Not addicted only to biryani. Only to biryani, exactly. Biryani is like I can eat biryani anytime. Even yesterday night 2 o'clock I was like, darling, I'm hungry. There was a new mirchi, that's இருந்ததா? செருப்பாலே அடிப்பேன். Because நான் சாப்பிடுவேன், but then I complain I'm putting on weight. அது வந்து girls nature. Real biryani addict. I've tried lots of biryanis. I've also tried cooking different types of biryani. திண்டுக்கல் ஸ்டைல், தொன்ன பிரியாணி, ஆம்பூர் பிரியாணி, எல்லா டைப்ஸுமே நான் வீட்டிலே ட்ரை பண்ணியிருக்கேன் குக் பண்ணுறதுக்கு. அண்ட் இட் டர்ன்ஸ் அவுட் ரியலி வெல். அண்ட் நைஸ். When you are cooking next time, no? Sure. Okay. No, you should come home one day. Like ஒரு ஸ்டூடெண்ட் மேக் பண்ண ஒரு மிஸ்டேக் வந்து மறக்கவே முடிஞ்சிருக்காது அவங்க இங்கிலீஷ் லேர்ன் பண்ணும்போது. Okay. Is that any funny moment like that? Okay. It's not funny. I never say anything is funny because as a teacher I cannot make fun of my students' mistakes. Okay, so அவங்க தப்பாவே சொன்னாலும் I have to accept it and correct them the right way. But there was this one student, there was a story listening பண்ணிட்டு இருந்தோம். As you sow, so shall you reap. Okay, but the student kept telling rape repeatedly. Instead of reap, he said rape. He kept on, and I cannot control my laughter. As a teacher I know I should not laugh, but everybody started laughing. Even he himself started laughing. So that was one point. நான் ரொம்பவே சிரிச்சிட்டேன் அந்த கிளாஸ்ல. But then I felt really bad. I should not have laughed அந்த பாயிண்ட்ல. But it was funny. Being a teacher, we acknowledge the mistakes. Yes. It was funny. Work, but this is the thing you have to correct. We acknowledge it in that way. Anna, this rape and all. It was funny. What's the one weirdest thing you always tell in your class? One weirdest thing? Yeah. You do in your class. அது தேவையே இருக்காது. ஆனா I'll do it. Okay. It's not weird, it is the truth. இப்போ என்னோட பேட்ச் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபார் 3 months. ஓகே, ஒரு பேட்ச் ஃபார் 3 months. அண்ட் தென் அட்வான்ஸ்டு போனீங்கன்னா இட்ஸ் 2 months. ஸோ பேசிக்லி ஒரு 5 to 6 months எங்க கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐ நோ ஐ கேன் மேக் தெம் ஸ்பீக், பட் த ட்ரூத் இஸ் நீங்கள் ஃப்ளூவெண்ட்டாக ஒரு லாங்குவேஜ் பேசணுன்னா யூ நீட் 3 years. ஓகே, ஐ நோ அதை நான் சொல்லும் பொழுது அந்த ஸ்டூடெண்ட் இஸ் கோயிங் டு ஃபீல் பேட். நான் 3 வருஷம் பண்ணால் படிக்கணுமா, இப்போ நான் 3 மாதத்தில் கற்றுக்கிட மாட்டேனா அப்படின்னா ஒரு செல்ஃப் டவுட் வரும். பட் ஸ்டில் ஐ டெல் இட் டு தெம். It's not weird, but they should know that's the truth. And I also explained it to them. I'm 26 years old. I studied 14 years in an English medium school.
and I studied English literature, and then I did my B.Ed, and then I worked in an English medium school. ஸோ நான் இப்போது இப்படி பேசுகிறதுக்கு எனக்கு 26 years ஆயிருக்கு. ஸோ நீங்கள் அதை 3 மாதத்தில் பண்ணிட முடியாதுன்னு கிடையாது. நீங்கள் 3 மாதத்தில் பண்ணலாம். ஓகே, பட் ஒரு லாங்குவேஜ் படிக்கிறதுக்கு என்ன மாதிரி நீங்கள் ஃப்ளூவெண்ட்டாக பேசணும்னா யூ நீட் டு கிவ் இட் டைம். ஸோ ஐ நோ இட் இஸ் hard for them to digest this fact, and they might hurt, they might get hurt, they will also hate me for telling that, but that is the truth. Okay, and I always tell them in the 30 days spoken English adula 30 naadil English 10 naadil English na don't come to me, adu possible kadiyadunu I tell them. No, it is not weird, but it is a hard truth. Okay, I tell them நீங்கள் வந்து 2 மாதத்துல சொல்லி கொடுத்துட மாட்டீங்கன்னா முடியாது. 2 மாதத்துல இவ்வளோ நாள் படிக்காமல் இருந்துட்டீங்க, இப்போ வந்து 2 மாதத்துலனா எப்படி பாசிபிள்? யூ ஹேவ் டு கிவ் டைம். நீங்கள் தமிழ் படிச்சிருவீங்களா 2 மாதத்தில்? சொல்லுங்கள். அப்போ இங்கிலீஷ்க்கு மட்டும் எதுக்கு அதை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லுவேன். நான் வெரி ஓப்பன் வித் மை ஸ்டூடெண்ட்ஸ். when they come join me, I tell them நீங்கள் எஃபர்ட் போட ரெடியாக இல்லைனா reality. if you're not ready to put in efforts, don't join. Okay, I don't want you as a student அப்படின்னு சொல்லுவேன். Nice. Okay. So yeah, Benusha, it's a great time. நிறைய விஷயம் பேசணும். It went very nice actually. I just love this conversation. Thank you. Yeah. And it's also a great thing that you are doing something really, that's a great initiative to start in Thuthukudi. Nobody, has ever thought about it. And it's a great thing that you thought about it, and, you're carrying it forward. And I wish you all the luck for this. Yeah. Thank you. And guys, we are finishing up this episode. And idu mari innoru video la nama paakalam. Do subscribe my channel and do visit my Instagram page, Freak with Fatty. Ben's Lead English. Follow her on Instagram. And thank you. Bye-bye. Bye-bye. கேவலமா இருக்கேன், பாயை எடுத்துட்டு இருக்கேன். In every episode of Freak with Fatty, small improvisation கொண்டு வந்துட்டே இருக்கும். அண்ட் இந்த எபிசோடில் ஒரு மெமரி கலெக்ஷனாக we would like to collect the signature of our guest. எங்கள் கெஸ்ட்டோட சிக்னேச்சர் with their wishes வந்து கலெக்ட் பண்ணணுன்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. அது ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் பார்க்கும்போது ஒரு குட் மெமரியாக இருக்குன்னு. ஸோ ஹியர் we have a signature board. Nice. Yeah, Benusha. Okay. Which color you want? Okay, I'll put my signature in black. Thank you. So wishing you with more podcasts to do and more ears to listen to. Thank you. It's Benusha's words.